நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம கோதண்ட ஹஸ்தாய சந்தி கிருதசராய ச கண்டிதாகில தைத்யாய ராமாய ஆபன் நிவாரணே. ராமன் எம்பெருமான் ஆபத்து காலத்தில் நம்மை ரட்சிக்கிறார். எந்த வடிவத்தில் ஆபத்துகள் வந்தாலும் அதை போக்கும் ராமன் கோதண்டபாணி, சாரங்கபாணி. இப்போதும் திருக்குடந்தை ஆறாமுதன் சாரங்கபாணியாகவே கொண்டாடப்படுகிறான். ராமனாகவே ஆழ்வார் அவனை தரிசித்தார். ஹேம மகர்ஷியினுடைய திருக்குமாரத்தியை திருக்கல்யாணம் பண்ணி கொண்ட பெருமான் ராமன் சாரங்கபாணி. மகர சங்கரமணம் பொங்கல் பண்டிகை அன்று உத்தராயண புண்ணிய காலம். அன்றுதான் சாரங்கபாணிக்கும் கோமளவல்லி தாயாருக்கும் திருக்கல்யாணம். சாரங்கபாணி கையில் பிடித்திருக்கும் வில், அந்த வில்ல நம்பித்தான் சீதையும் இருந்தாள். அந்த வில்ல நம்பித்தான் நாமும் இருக்கிறோம். கண்ணனை பொறுத்தவரை கீதை அவனுடைய சொல். கண்ணனுடைய சொல்லை நம்பி இருக்கிறோம், ராமனுடைய வில்லை நம்பி இருக்கிறோம். இவர்கள் எல்லாரும் நமக்கு காட்டி கொடுத்தது உண்மையோடு இருக்க வேண்டும், யாரையும் ஏமாற்றுவது கூடாது, நேர்மை மாறக்கூடாது. இப்படி சொன்னோங்கிறதுக்காக அசட்டுத்தனமாக வாழணுங்கிற தேவை கிடையாது. திறமையோடு வாழலாம், புத்தியோடு வாழலாம். புத்தி என்பது ஞானம். ஞானம் நன்கு வளர்ந்திருக்கிறது புத்திமான். திறமையா இருக்கார் செயலாற்றல், ஆற்றல், செயல்படுத்தும் திறன். ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுலையும் தனி சக்தி வேணும். அந்த விஷயத்தை குறித்து உறுதியான முடிவெடுக்கிறதுலையும் ஆற்றல் வேணும். ஆற்றலை பற்றி ஆண்டாள் பாடும்போது, அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோத்தி சென்னங்கு தென்னலங்கை செத்தாய் திரள் போர்த்தி என்று ராமனுடைய திரளை பற்றி பல்லாண்டு பாடுகிறாள். அந்த திறமையைத்தான் விதுரர் திருத்தராஷ்டிரனுக்கு எடுத்துரைக்கிறார். கண்டிப்பா ஏமாற்றாத திருத்தராஷ்டிரா, ஏமாத்தாம இருக்காருங்கிறதுக்காக அவருக்கு ஒன்றும் தெரியாது, அப்பாவி அப்படின்னு உலகத்தில் சொல்கிறோம் பாருங்க. அவர் ஒரே பயந்தாங்குள்ளி சாமி, அப்பாவி, ஒத்திரி ஏமாத்து தெரியாது, எழுத்ததெல்லாம் பால்னு நினைப்பார், ஏமாந்துட்டே இருப்பார். அதை போல இங்கே சொல்லப்படலை. நல்ல திறமைசாலியாகவே இருக்கலாம், அப்படி இருந்தாலும் ஏமாற்றாமல் இருக்க வேண்டும். அந்த திறமை எந்த விஷயத்தில்? சுக்ரீவனோடைய நட்பு கொண்டான், வாலியோடே ராமன் நட்பு கொள்ளவில்லை. ஹனுமானை ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் வாலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. எதனால்? இதை பற்றி தான் நாம் கடந்த நாள் சந்திக்கும் போது பார்த்திருந்தோம். ராமனுக்கு பகைவன் ராவணன், ராவணனுக்கு நண்பன் வாலி, வாலிக்கு பகைவன் சுக்ரீவன். ஆகையாலே சுக்ரீவனோட தான் தோழமை கொள்ள வேண்டும். அப்பதான் எடுத்த காரியம் நிறைவேறும். அதனால் செய்தான். சரி, இவ்வளவு திறமை இருக்கிறவராச்சே, அசட்டுத்தனம் இல்லையே, அப்படி இருக்கிறச்சே ஏன் வாலியை மறந்திருந்து கொன்றார்? திறமை இல்லையா? ஏன் பிறந்த உடனே இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனார்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம்னு ஆண்டாளுடைய பாசனம். ஒருத்தி மகனாய் பிறந்தான் மதுரையில், ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான் கோகுலத்தில். அப்ப பிறந்தவர் எதற்காக இங்கிருந்து ராத்திரியோட ராத்திரியா போகணும்? வசுதேவ வகன் கிருஷ்ணம். வசுதேவர் ஒரு கூடையில் கண்ணனை எழுந்துருள பண்ணி கொண்டு ஆழமான யமுனை நதியில் இறங்கினார். கிடுகிடுகிடுன்னு உயர்ந்தது. பயப்படலை. கண்ணனை தலையில வச்சுன்னு தைரியமா உள்ள போனார். தோள் வரைக்கும் வந்தது. சடார்னு கீழே இறங்கித்து முழந்தாள் அளவு வற்றடித்து கொடுத்தது. ஏன்? இக்கரையிலேருந்து கண்ணன் அக்கறைக்கு போயிருக்காரே, தைரியம் இருக்கிறவரா இருந்தா அப்போதே கம்சனை எதிர்த்து நிற்க வேண்டியதானே. அங்க போய் குழந்தை பிராயத்தில் பூதனையை கொன்றார், சகடாசுரனை முடித்தார், திருநாவர்த்தனை அழித்தார், பிரலம்பாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன், பகாசுரன், தேனுகாசுரன், எத்தனை பேர்! இத்தனை அசுரர்களை முடித்தாரே, அதெல்லாத்தையும் இங்கிருந்தே முடிக்க வேண்டியதானே. ஏன் பயந்து கொண்டு இங்கிருந்து அங்கு ஓட வேண்டும்? ரெண்டாவது கேள்வி. முதல் கேள்வி, ராமன் பயந்து போய் திறமை இல்லாதபடியால் தானே வாலியை மறைந்திருந்து கொன்றான். முதல் கேள்வி. கண்ணன் திறமை இல்லாமல் பயந்து போனபடியால தானே இக்கரையிலேருந்து அக்கறைக்கு ஓடி போயிட்டார். ரெண்டாவது கேள்வி. இன்னும் ஒருத்தரை சேர்த்துப்போமா? ராமானுஜர், ராமனுக்கு தம்பி ராமானுஜன், பலராமனுக்கு தம்பி
கண்ணனே ராமானுஜன், ராமன் ராமனே. அதே இப்போ நாம பார்க்கறது ஸ்ரீபெரும்புதூரில் திருவவதாரம் பண்ணியிருக்கிற ராமானுஜர். ராமானுஜர் மேலக்கோட்டைக்கு எழுந்துருளினார். இந்த கதை அனைவரும் அறிந்ததே. மன்னவனுக்கு ராமானுஜரிடத்தில் கையெழுத்து வாங்க வேண்டும் என்கிற விருப்பம், அது பேராசையாக வளர்ந்தது. ராமானுஜருக்கு ஆபத்து, மன்னனால இவருக்கு நல்லது நடக்காது என்று கூரத்தாழ்வான் புரிந்து கொண்டார். ஆகையால் ராஜாவனுடைய சேவகர்கள் வந்திருக்கும் போது தன்னையே ராமானுஜராக பிரகடனப்படுத்தி கொண்டார். கூரத்தாழ்வான் இல்லறத்தவர், கிரகஸ்தர், வெள்ளை வேட்டி கட்டி கொண்டிருக்கிறவர், கையில திருதண்டம் கிடையாது. ராமானுஜர் சந்நியாசி, காஷாய வேஷ்டி கட்டின்றிருக்கிறவர், கையில் திருதண்டம் உண்டு. இப்ப வேஷம் மாறப்போகிறது. ராமானுஜ வேஷத்தை கூரத்தாழ்வானும், கூரத்தாழ்வான் வேஷத்தை ராமானுஜரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதுக்கு வெள்ளை சாத்துப்படி உற்சவம் என்று ஸ்ரீபெரும்புதூர்ல பெயர். ஸ்ரீபெரும்புதூர்ல தானே ராமானுஜர் அவதரித்தார். ஸ்ரீமன் மகா பூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். யதிராஜருக்கு மங்களம். உலகனைத்தும் வாழப் பிறந்த, அனைத்துலகும் வாழப் பிறந்த எதிராஜர் 10 நாள் உற்சவம் கண்டருளுகிறார். சித்திரை மாசம் திருவாதிரை திருநக்ஷத்திர உற்சவம். இதுதான் வாய்த்த நாள் நமக்கு. 10 நாள் உற்சவத்தில் ஒரு நாள் உற்சவத்துக்கு வெள்ளை சாத்துப்படி உற்சவம்னு பெயர். அன்று ராமானுஜர் காஷாய வஸ்திரத்தை கழட்டி விட்டு வெள்ளை ஆடையை அணிந்து கொள்ளுகிறார். கையில் திருதண்டம் பிடித்து கொள்ள மாட்டார். ஒரு சந்நியாசி கையில் திருதண்டம் பிடிக்கிறார், நீண்ட கோல். அந்த கோலில் 3 கழிகள், 3 மூங்கில் குச்சிகள் இருக்கும். ஏனெனில் தத்துவங்கள் 3ன்னு உணர்த்துவதற்காக. சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். சித்து ஜீவாத்மா, அச்சித்து ஜடப்பொருட்கள், ஈஸ்வரன் கடவுள். இந்த 3 பேரே தான் தத்துவங்கள் என்பதை உணர்த்தத்துக்கு தான் திருதண்டத்தை பிடிச்சிருக்கார். அன்னைக்கு அவையெல்லாம் முடியல. என்ன இடம் மாறி போச்சு. கூரத்தாழ்வான் இப்போ சன்னியாசி வேஷத்தை எடுத்துக்கிட்டார், ராமானுஜர் கிரகஸ்த வேஷத்தை எடுத்துக்கொண்டார். கூரத்தாழ்வான் மன்னவனுடைய அரண்மனைக்கு போகிறார். அவனை நாம் சமாளித்துக் கொள்வோம். ராமானுஜர் ஜாகிரதையாக மேற்கு நோக்கி எழுந்துருளட்டும். அப்பதான் ராமானுஜர் புறப்பட்டு காவிரி கரை ஓரமாக வந்தார். மேற்கே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீரங்கத்திலிருந்து மேற்க போனோம்னால் தொட்டியம், திருநாராயணபுரம், முசிறி அந்த பக்கம், அதெல்லாத்தையும் தாண்டி கரூர் பக்கத்தில் போய் அங்கிருந்து மைசூருக்குள்ள நுழைஞ்சுட்டார். பெருங்காடுகள், கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி இதெல்லாம் தாண்டிட்டு மைசூர் பக்கம் போகிறதுக்கு பெரிய காடு இருக்கு இல்லையா. எங்கோ ஒரு இடத்தில் மலையை ஏறி இறங்கி கடந்தார். மைசூர்லே வன்னி புஷ்கரணிங்கிற இடம், அந்த இடத்துக்கு போயிட்டார். அங்கிருந்து மேலக்கோட்டையை போய் சேர்ந்தார். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இது என்ன ஓடினது தானே, ஊரில் இருக்கிறத விட்டுட்டு தைரியமாக வரப்போகிற கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டாமா? அதை விட்டுட்டு ஏன் பயந்தா போல ஓடிருக்கார்? பயந்து தானே ஓடினார், ஓடி இருக்கக்கூடாதே என்று கேள்வி. இப்போ 3 கேள்வி பார்த்துட்டோம். ராமனை பற்றி பயந்து போய் தானே வாலியை மறைந்திருந்து கொன்றார், எதிர்த்து நிற்க வேண்டிதானே? இல்லை. கண்ணன் பிறந்த நாளே எதுக்கு பயந்து போய் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு ஓடினார்? கோகுலத்துக்கு போயிருக்கல வேண்டாமே, மதுரையிலேருந்து சண்டை போட்டிருக்கலாமே. 3வது, ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலே இருந்திருக்கலாமே, அவர் ஓடி போயிருக்க வேண்டிய தேவையே கிடையாதே. 3 கேள்விகளுக்கும் பதில் பார்ப்போம். ராமன் ஏன் அப்படி செய்தார்? வாலியை மறைந்திருந்து கொன்றது அவன் விலங்கானபடியால். விலங்கை வேட்டையாடும் போது யாரும் நேருக்கு நேர் போர் புரிய மாட்டார்கள். மேலும் விலங்கு நாட்டுக்குள் வந்து துன்பம் கொடுக்குமானால் அதை அழித்துத்தானே தீர வேண்டும். பொதுவாக விலங்குகளை அழிக்க மாட்டோம். ஆனால் அந்த விலங்கு நாட்டுக்குள் வந்து மக்களுக்கு துன்பம் கொடுத்தால் அழிப்போம். அதை அட்டூழியம் செய்தால் வனத்துறையார்கள் வருவார்கள், பிடிக்க பார்ப்பார்கள். உயிரோடு பிடிக்க முடியவில்லையானால் சுட்டு பிடிப்பார்கள். இதைத்தான் நாமே செய்திகளில் பார்க்குறோம். ராமனும் அதையே செய்தான். என எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். வாலி திருந்த மறுக்கிறான். அவனை திருத்தியாக வேண்டும். அப்போ சண்டையிடுறது தான் வழி. அவன் குரங்கா இருக்கிறதுனாலே, மிருகமாக இருக்கிறதுனால் நேர போய் நின்று சண்டை போட முடியாது. இப்போ வனவிலங்கு துறையவர்கள் போனால் ஒரு புலி உள்ள வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குனாலோ, சிறுத்தை புகுந்துருத்துனாலோ நேர சிறுத்தை முன்னால் போய் நின்று கொண்டு உனக்கும் எனக்கும் மற்போர், நீ கையில் ஒரு வில்லை வச்சுக்கோ, நான் கையில் ஒரு வில்லை வச்சுக்கிறேன், 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் கத்தி கடையத்தோட சண்டை போடுவோன்னு சொல்லுவார். மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுப்பார். ஒரே சுட்ட உடனே சுருண்டு போய் சிறுத்தை கீழே விழுந்துடும். உடனே ஒருத்தர் கேட்டார், சுவாமி நேர்மையே இல்லை,
சிறுத்தையை மறைந்திருந்தா கொல்லுவீர்? நேர போய் நின்றன்றோ கொண்டிருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுவார்? நாட்டை அட்டகாசம் பண்ற சிறுத்தையை கொல்றது முக்கியமா, நேர கொன்னோம் மறைந்திருந்து கொன்னோம் செய்ய மாட்டார்கள். ஆகவே இவன் விலங்காக இருக்கிறபடியால் நேரே நின்று சண்டை போட வேண்டிய தேவையில்லை, இப்படி அழித்தது தான் சரி. ஆனால் வாலிக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, நான் விலங்கு தான், நான் என்ன துன்புறுத்தினேன்? அந்த விலங்கு சிறுத்தை நாட்டுக்குள்ள வந்து கட்டம் கொடுக்கிறது, அப்ப கொன்னுடலாம், வாஸ்தவம் தான். நான் என்ன துன்பம் கொடுத்தேன்? செய்திருக்கிறாய். காலில் விழுந்து சரணம் என்று மன்றாடினான் சுக்ரீவன். ஆனால் அவனை ஓட ஓட விரட்டினாய். அதோடல்ல, அவன் உயிரோடு இருக்கும்போதே அவன் மனைவி, அவளை களவாடி கொண்டு போனாய். உன் மனைவி தாரை இருக்கிறாள், சுக்ரீவனும் இருக்கிறான், ஆனால் அவன் மனைவி ருமா, அவளை கடையாடி போனாயே, இது குற்றம். இந்த 2 குற்றமும் தான் நீ பண்ண அட்டகாசம். நாட்டுக்குள்ளே வந்து துன்பம் கொடுத்தாய், இந்த துன்பத்துக்குரிய தண்டனையை கொடுக்கிறேன். தண்டனையை அரசன் நிறைவேற்றும் போது குற்றவாளியோடே சண்டையிட மாட்டான், மந்திரியை பார்த்து தலையை கொய்து விடு என்ற ஆணைதான் இடுவான். அதே போல ராமனும் குற்றவாளியோட நேர சண்டை போட வேண்டிய தேவையில்லை, ஆணையிட்டால் போதும். ஆகையால் தான் மறைந்திருந்தே கொன்றான். இதில் ஒரு குற்றமும் இல்லை, இதில் தப்பு இல்லைங்கிறது வாலிக்கே புரிஞ்சு போச்சு. அதனால தான் அவனே வேண்டிக் கொண்டான், ராமா நீ பண்ணதில் தப்பே கிடையாது, எம்பியை உம்பிமார்கள் தன்முனை கொல்வித்தனன் என்று இகழ்வரேல் தடுத்தி தக்கோய். என் தம்பி எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கான், தீயது பண்ணலே. உயர்ந்த அரசான வானுலகம், வீடு பரமபதம், அதை எனக்கு விட்டு கொடுத்துட்டு சின்ன நாடான கிஷ்கிந்தையை தம்பி ஏற்றுக்கொண்டுள்ளான். ஆகவே என் தம்பி நல்லவன், நீயும் நல்லவன், நீ செய்த செயலும் சரி, நீ மறைந்திருந்தது கொன்றது குற்றமே அல்ல. எவ்வளவு திறமையான விஷயம் பாருங்க. அப்ப யாரோடைய நட்பு கொள்ள வேண்டும்? இன்னும் சாமர்த்தியமா எப்ப யாரை எப்படி அழித்து விட வேண்டும் அதத்தனை தெரிந்து செய்திருக்கிறான் ராமன். ஆகவே இங்கு கோழைத்தனத்துக்கு இடமில்லை, நல்ல திறமையோட தான் ராமன் செயல்பட்டிருக்கான். இதை நாம இன்னைக்கு முடிவு பண்ணவே வேண்டாம், வாலியே முடிவு சொல்லிவிட்டார். வாலி சொன்னது நீ பண்ணது சரிதான் ராமா. அடுத்தது பார்ப்போம். கண்ணன் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனாரேனால், கண்ணன் வயசானப்புறம் இங்கே இருக்கலையே, திரும்பி வந்துட்டாரே. 10வது வயசு கம்சனிடத்தில் திரும்பி வந்தார். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் என்றும் வளவெழும் தவளமாட மதுரமா நகரன் தன்னுள் கவலமாள் யானை கொண்ட கண்ணனை அரங்கமாலை துளவத் தொண்டாய தொல் சீர் தொண்டரடிப்பொடி சொல் இளைய புன் கவிதை ஏலும் எம்பிரார் கினியவாரே என்று தொண்டரடிப்புடியாழ்வார் பாசுரம். மதுரை பட்டணத்தில் பெரிய வில் யாகத்தை ஏற்படுத்தியிருந்தான் கம்சன், தீய புஞ்சி கஞ்சன். அந்த கம்சனை முடிக்கத்தான் தைரியமா கோகுலத்திலேருந்து வந்தார். கண்ணன் ஒருவேளை பயந்தாங்குள்ளியாக இருந்திருந்தால் கம்சன் அக்குருளரை அனுப்பி கண்ணனை அழைத்துவான்னு சொல்லும்போது வந்திருக்க மாட்டார், அப்படியே வேறொரு திக்கில் ஓடி போயிருப்பார். வந்தார், தைரியமாக எதிர்கொண்டார். வாசலில் வைத்திருக்கிற யானை குவலையாபீடத்தை அழித்தான். அடுத்து மற்போர் வீரர்கள் முட்டிகன் சாணூரன் தோசலன் அவர்கள் அனைவரையும் அழித்தான். அடுத்து மாடமீமிசை கஞ்சனை குஞ்சு பிடித்து இழுத்தான். நல்ல பயந்தவனே அல்லன், திறமையா நடந்துட்டு இருக்கார். உடனே கம்சனை அப்போதே எதிர்த்திருந்தால் அப்ப எத்தனை அசுரர்களை கொல்ல முடியாமலே போயிருக்கும். பால்யோசிதேன்யபர சேஷ்டித விஷ்புலிங்கே யஸ்யாலபந்த சலபத்வம் அஹோ நிகூடா. கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவம்னு பாடி உள்ளார். அதுல சிறப்புற விளக்குகிறார். ஒரு விளக்கேற்றி வைக்கிறோம், சின்ன சின்ன விட்டில் பூச்சிகள் தானே அதில் வந்து விழுந்து உயிரம் ஆய்த்து கொள்ளும். விளக்கு கூப்பிடாது, விட்டில் பூச்சியே வா, இல்லை ஏற்றி வச்சிருந்தா தன்னடையே வந்து விழுந்துட்டு போறது. அதே போல ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு கண்ணன், விளக்க போல கண்ணன். விட்டில் பூச்சிகளை போலே பூத்தனா, சகடாசுரன், திரிளம்பாசுரன், பிரலம்பாசுரன், திருநாவர்த்தாசுரன், தேனுகாசுரன், கேசி இவர்களெல்லாம் சின்ன சின்ன விட்டில் பூச்சிகளை போலே அவர்கள் கண்ணன் என்னும் விளக்கில் விழுந்தார்கள், அழிந்தே போனார்கள். இதை இங்கேயே இருந்திருந்தால் ஒரு கம்சனை முடிச்சிருக்கலாமே தவிர பூமி பாரம் தீர்ப்பதற்காக அனைத்து அசுரர்களையும் முடிக்கிறது அது நடந்திருக்காது. அதை நடத்தணும்னு தான் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு மறைந்து போனார். திறமையான செயல். மற்றொன்று, அங்க போகவே தானே இப்படி பக்தர்களான கோபிகா ஸ்திரீகள் கிடைத்தார்கள். எத்தனை கோபகுமாரர்கள், எத்தனை கோபிகை பெண்டிர், இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு பக்தி. கண்ணன் அந்த 10 வருஷத்துல கோகுலத்துல கொடுத்த அனுபவம் இன்னைக்கெல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். பாகவத புராணம் முழுக்க, விஷ்ணு புராணத்துல பல பகுதிகள், பாரதத்துல பல பகுதிகள், ஆழ்வார்களுடைய 100கணக்கான பாசுரங்கள், இவை இணைத்தும் நமக்கு காட்டி கொடுத்தது கண்ணனுடைய அனுபவம். அங்க கண்ணன் போயிருக்காட்டா? கோகுலத்துக்கு கண்ணன் சென்றிருக்காவிட்டால்
இந்த அனுபவமே கிடைத்திருக்காது. அதுக்கு தான் சென்றான். இன்னொன்று, இங்கேயே இருந்திருந்தார் என்னால் கம்சனை முடித்திருக்கலாம், ஏனைய அனைத்து அசுரர்களையும் கொன்னிருக்க முடியாது. இதுக்காகத்தான் கண்ணன் புறப்பட்டு போனானே தவிர கோழைத்தனத்தாலே அல்ல, அசட்டுத்தனத்தாலே அல்ல. அப்ப ரெண்டாவதும் பார்த்துட்டோம்.